சரி பிள்ளை கவனிங்க. கடந்த வகுப்புல வேலையில வாக்கும் வழிகள் பாடத்துல 3வது நாளா அந்த பாடத்தின் தொடர்ச்சி படிக்க போறோம். இன்னைக்கு இதோட இந்த அழகு நிறைவு செய்து கொள்ளுவோம். பாருங்க, கடந்த வகுப்புல நாங்கள் என்ன படிச்சினாங்க? நம்புகோல் எத்தனை வகைப்படும், அந்த நம்புகோலுக்கு உதாரணங்கள் மற்றும் கப்பி தொகுதியின் பயன்பாடு, அது தொடர்பாக நாங்கள் கடந்த வகுப்புல பாத்துனாங்களே. உங்களுக்கு விளங்கி இருக்கும். பல மாணவர்கள் விடியெழுதி அனுப்பினீங்கள், சந்தோஷமா இருந்தது. சரியா எல்லாம் செய்திருக்கிறீங்க பிள்ளைகள், வாழ்த்துக்கள். இன்றைக்கு நாங்கள் அந்த பாடத்தின் தொடர்ச்சியா மின்குமிழ்த வகைகள் மற்றும் காந்தத்தின் வகை, காந்தப்புல தொழிற்பாடு, அது தொடர்பா இன்னைக்கு பார்ப்போமா? சரியா? முதலாவது பாருங்க, மின்குமிழின் வகைகள். நீங்க இந்த மின்குமிழ்கள் பார்த்திருப்பீங்களே. ஒன்று எல்இடி வகை மின்குமிழ்கள், இரண்டாவது சாதாரண மின்குமிழ்கள், அதாவது மின்சூழ் மின்குமிழ்கள் என்று சொல்லுவோம். மின்சூழ் என்று சொன்னா உங்களுக்கு தெரியும், டார்ச் லைட். அடுத்தது இந்த கவனிங்க பிள்ளைகள், இந்த எல்இடி மின்குமிழ்கள் தற்காலத்துல பெரும்பாலும் பாவிக்கப்பட்டு வருகிற மின்குமிழ். அதாவது நீங்க இந்த லைட்ஸை பார்க்கவே, அதாவது இந்த மின்குமிழை பார்க்கவே உங்களுக்கு தெரியும், பல்வேறு வர்ணங்களால் ஆக்கப்பட்டிருக்கு. அதாவது பச்சை, நீலம், வெள்ளை, சிவப்பு என்ற சில நிறங்கள்ல ஆக்கப்பட்டிருக்கு. அதே போல இந்த இதுல பாருங்க, ஒளி காலும் இருவாய் என்று சொல்லுவோம். இந்த ஒளி காலும், ஒளி என்று சொன்னா வெளிச்சம், வெளிச்சத்தை வெளிவிடக்கூடிய இரண்டு, அப்படி அந்த ஒளி காலும் இருவாய் அமைப்பை கொண்ட மின்குமிழ்கள் எல்இடி வகை மின்குமிழ்கள். சரிதானே? இது தங்குதன் இழை. இந்த மின்குமிழுக்குள்ள இருக்கிறது தங்குதன் இழை. சரியா? இந்த மின்குமிழுக்குள்ள இருக்கிற வாயு ஆகன் வாயு. உங்களுக்கு அது பெருசா தேவையில்லை, ஆனா ஞாபகம் வச்சிருங்க, இந்த சாதாரண மின்குமிழ்களுக்கு இழை தங்குதன் இழை. சரியா? இதுதான் இரண்டும் மின்குமிழின் வகைகள். இந்த மின்குமிழ்கள் பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும், எல்இடி வகை மின்குமிழ்கள் இப்ப அநேகமா கோயில் திருவிழாக்கள், இப்ப வீடுகள்ல ஒரு ஃபங்க்ஷன், ஒரு கொண்டாட்டமோ அல்லது அப்படியான சந்தர்ப்பங்கள் எல்லாம் இந்த டெக்கரேஷனுக்கு இந்த மின்குமிழ்கள் பயன்படுத்தப்படுது. சரிதான்? நீங்க அநேகமா பார்த்துருப்பீங்க, அந்த ஒரு தொடர்ச்சியான தொடர்ச்சியான அமைப்புல ஒரு வீதி புல்லா சோடிச்சிருப்பினும் அல்லது வீடுகளுக்குள்ள அலங்காரங்கள் செய்யப்படுறதுக்காக எல்லாம் இப்ப தற்காலத்தில எல்இடி வகை மின்குமிழ்கள் பயன்படுத்தப்படுது. சரியா? இந்த மின்குமிழ்களை தாங்கிறதுக்கு மின்குமிழ் தாங்கிகள் தேவை. சரிதாங்க? அந்த மின்குமிழ் தாங்கிகள் இரண்டு வகைப்படும். பாருங்க, முதல் மின்குமிழ்ட வகை பார்க்கணும். அந்த மின்குமிழை தாங்குற அந்த ஹோல்டர்ன்னு சொல்லுவோம். நீங்க உங்களுக்கு ஹோல்டர் என்று சொன்னா விளங்கும், மின்குமிழ் தாங்கின்னு சொன்னா கொஞ்சம் கஷ்டம். என்ன? சரி, அந்த மின்குமிழ் தாங்கி ஹோல்டர்ஸ் வீடெல்லாம் சொல்லுவேன், ஹோல்டர் பல்ப் அடிச்சிட்டுது, ஹோல்டர் இதன்னுட்டுது அப்படின்லாம் சொல்லுவினோம். சரி, அந்த ஹோல்டர், அந்த மின்குமிழ் தாங்கி இரண்டு வகைப்படும். முதலாவது ஸ்க்ரூ வகை தாங்கி, பின் வகை தாங்கி. இந்த பின் வகை தாங்கிகள் ஆரம்ப காலத்துல ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் நாங்கள் இதை பயன்படுத்தி இருக்கிறோம். தற்காலத்திலையும் பயன்பாட்டுல இருக்கு. ஆனால் இப்ப காலம் என்ன செய்யுது, மாறி மாறி வேகமான நகர்ந்து செல்லேக்கு நாங்கள் முதலே படிச்சுட்டோம். என்ன, எங்களோட வேலையை இலவாக்குவதற்கு நாங்க கண்டுபிடித்த உபகரணங்களையும் மாற்றம் செய்து கொண்டு வரோம். அவ்வாறு இருக்கும்போது அந்த ஸ்க்ரூ வகை தாங்கிகளும் நாங்கள் இந்த பின்வகை தாங்கிகளுக்கு பதிலாக தற்காலத்துல ஸ்க்ரூ வகை தாங்கிகள் பயன்படுத்தப்படுது இல்லையா? சரியோ? இதை நீங்க பார்த்திருப்பீங்க. இப்ப புதிதாக வீடுகள் அலுவலகங்கள் கட்டும் போது அங்க இந்த ஸ்க்ரூ வகை தாங்கிகள்லாம் பயன்படுத்தப்படுது. சரி, இந்த ஹோல்டர், இந்த தாங்கிகள்ல மின்குமிழ பொருத்தும் போது என்ன செய்வோம்? கரண்ட் அப்படியே போட்டுட்டு
அந்த என்னது பழுதா போன பல்பை கலட்டிட்டு புது பல்ப் போடலாமோ? போடலாமோ? இல்ல. இப்ப என்ன செய்யணும்னு சொன்னா முதலாவதா நீங்க ஹோல்டர்ல மின்குமிழ பொருத்தணும்னு சொன்னா கட்டாயம் என்ன செய்யணும் பிள்ளைகள்? பிரதான ஆளி என்ன உங்களுக்கு தெரியும்? மெயின் சுவிட்ச் இப்படி இருக்கும் எல்லாருக்குமே எல்லா மின் சுற்றோட்டம் எல்லாம் இணைக்கப்பட்டு ஒரு மெயின் சுவிட்ச் ஒன்று இருக்கு. அந்த மெயின் சுவிட்சை நாங்க நிப்பாட்டினோம்னு சொன்னா அந்த எல்லா கனெக்ஷனும் அதாவது மின்சாரம் செல்ற எல்லா பாதைகளும் தடைப்படும். அதுக்கு பிறகுதான் நாங்கள் என்ன செய்யணும்? இந்த ஹோல்டர்ல அந்த பெல்பை நாங்கள் பொருத்த வேணும். அதாவது இந்த மின்குமிழ் தாங்கியில இதுல பெல்பை பொருத்தி இந்த இடைவெளிக்குள்ள அந்த பல்பின் பின்பக்கம் உங்களுக்கு தெரியும் அந்த அது வந்து ஃபிட் ஆகி அப்படியே நிற்கக்கூடிய மாதிரி பொருத்தம். அப்ப கட்டாயம் ஒரு மின்குமிழ் தாங்கியில நாங்கள் பல்ப் கொண்ட பொருத்தணும் என்று சொன்னா நிச்சயமா நீங்க சிறுவர்கள் பொருத்த கூடாது. அப்படியான சந்தர்ப்பம் ஏதாவது வருதா இருந்தா நீங்கள் அதை பெரியவர்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் பிள்ளைகள். நீங்களா ஒரு வேலையும் செய்யக்கூடாது. மின்சாரம் மிகவும் ஆபத்தானது. அந்த சந்தர்ப்பத்துல பெரியாக்களுக்கு நீங்க சொல்லணும் மெயின் சுவிட்சை நிப்பாட்டி போட்டு அந்த வேலையை செய்ய வேணும். திடீரென்று என்ன வரலாம்? ஷாக் அடிக்கலாம். என்ன அதான். அடுத்தது மின்குமிழ் வகைகளுக்கு இடையிலான வேறுபாடு. எல்இடி வகை மின்குமிழுக்கும் சாதாரண மின்குமிழுக்கும் இடையிலான வேறுபாடுகள். அதாவது ஒளிரும் போது அதிக அளவு வெளிச்சத்தை தரும் எல்இடி வகை மின்குமிழ்கள். சரிதானே? ஒளிரும் போது இப்ப தற்காலத்துல அதான் பயன்படுத்துறோம் நாங்க. அப்ப அந்த அதிக அளவு வெளிச்சத்தை தாரது இந்த எல்இடி வகை மின்குமிழ்கள். அதே நேரம் சாதாரண மின்குமிழ்கள் வெளிச்சம் தரும் பிள்ளைகள். ஆனா ஒப்பீட்டளவில் எல்இடி வகையை விட குறைந்த அளவு வெளிச்சத்தை தரும். அடுத்தது குறைவான மின்சாரம் செலவாகும். நீங்களே பார்த்திருப்பீங்க வீட்டுல அம்மாக்கள் இப்ப அப்பாவோ அரண்டாலும் என்ன செய்வீங்கன்னு சொன்னா எல்இடி வகை மின்குமிழ்கள்லாம் வீட்டை இப்ப கொள்வனவு செய்வேன். அதாவது வீட்டு பாவனைக்கோ அல்லது எந்த ஒரு பாவனைக்கும் தற்காலத்துல எல்இடி வகை மின்குமிழ்களைத்தான் நாங்கள் வாங்குவோம் கடையில. அப்ப மின்சாரத்தின் செலவு அதாவது நீங்க உங்களுக்கு தெரியும் மீட்டர் பாக்ஸ் சொல்லுவீங்க. மீட்டர் பாக்ஸ்ல உங்களோட நீங்கள் பாவிக்கக்கூடிய மின் கூறுகளின் அளவு காட்டிக்கொண்டிருக்கு சுத்தும். அதுல வந்து இந்த எல்இடி வகை மின்குமிழை நீங்க வீட்டுல பொருத்தி பாவிச்சீங்கன்னு சொன்னா அந்த மின்சார பாவனை வந்து குறைவா இருக்கும். இது சாதாரண மின்குமிழின் செலவாகும் மின்சார செலவை விட எல்இடி வகை மின்குமிழுக்கு மின்சார செலவு குறைவு. அதே நேரம் நீண்ட கால பாவனை இது பிள்ளைகள் அதுக்காக சாதாரண மின்குமிழ் நீண்ட கால பாவனை இல்லையண்டு இல்ல எல்இடி வகையை விட கொஞ்சம் குறைவுதான். அதனாலதான் நாங்கள் என்ன செய்யறோம் ஒரு பொருளை நாங்க வாங்கும் போது கட்டாயம் என்ன பார்ப்போம் பாவனை காலம் பார்ப்போம். அது சில வார நாங்க இலத்திரனியல் பொருட்கள் சொன்னா என்னென்ன பார்ப்போம் அது மின்சாரத்தை எவ்வளவு கொள்ளுது அது எவ்வளவு காலம் பாவிக்குது என்ன மாதிரி எந்த கம்பெனின்ற இப்படி எல்லாம் பார்ப்போம். அந்த வகையில நீண்ட கால பாவனை. அதே அடுத்தது குறைவான வெப்பத்தை கொண்டிருக்கும். உங்களுக்கு தெரியும் ஒரு மின்குமிழ் ஒளியை வெளிவிடும் போது அதுல வெப்பம் வெளிவிடப்படுது பிள்ளைகள். அந்த பல்பை நீங்க தொடர்ச்சியாக ஒளிர்ந்து கொண்டிருந்த ஒரு மின்குமிழை நாங்கள் தொட்டு பார்த்தோம்னு சொன்னா மிகவும் வெப்பமா இருக்கும், பிடிக்கலாம். அப்ப அந்த வெப்பம் வெளிவிடுறது வந்து சாதாரண மின்குமிழ்ல மிக அதிகமா இருக்கும் பிள்ளைகளும். நீங்க நார்மலாவே இது அந்த குண்டு பல்புன்னு சொல்லுவோம் என்ன அந்த பல்ப்ல வந்து வெப்பம் வந்து அதிகமா இருக்கும், கையில தொடவே இல்லாம இருக்கும். அதை விட குறைவுதான் இந்த எல்இடி வகை மின்குமிழ். அப்ப இதுல நீங்க அதுல இருந்து என்ன விளங்கிக் கொள்றீங்கள்? உங்களோட பாவனைக்கு மிகவும் சிறந்ததாக எந்த வகை மின்குமிழை தேர்ந்தெடுக்க வேணும்? எல்இடி வகை மின்குமிழ்களை. கொஞ்சம் விலை அதிகமாக இருக்கும், ஆனா பாவனை காலம் மின்சார செலவு எங்களுக்கு தேவைப்படுற வெளிச்சம் அதுக்கேற்ற வகையில நாங்கள் அதை கொள்வனவு செய்கிறது நல்ல. சரியோ? அடுத்தது உலர் மின்கலம். உலர் மின்கலம் என்ற பேட்டரி. பேட்டரி உங்களுக்கு தெரியும் மின் சூழ் அதாவது டார்ச் லைட்டுக்குள்ள இருக்குது பேட்டரி.
வேற எங்க காணப்படுது? சுவர் கடிகாரங்கள், அதாவது இலக்கம், அதாவது என்ன, சுவர் கடிகார ஆரம்ப கால சுவர் கடிகாரங்கள்ல காணப்படுது. வேற எங்க இருக்கும்? ரிமோட்ல இருக்கும். என்ன, டிவி ரிமோட்ஸ்ல இருக்கு, உங்களுக்கு தெரியும். அது வந்து அளவுக்கேற்ற வகையில மாறுபட்டிருக்கு. இதுல பாருங்க, டியூரசெல் ஒரு பிராண்ட் பேட்டரி. இதுல சிறிது பெரிது பெரிதுன்னு சொல்லி தொடர்ச்சியாக இது வந்து எங்களோட தேவைக்கேற்ற வகையில இந்த பேட்டரியின் அளவு மாறுபடும். சரியா? இதுல வந்து 2 முனைவு இருக்கு பிள்ளைகள். உலர் மின்கலத்தின் 2 முனைவு இருக்குது. கவனிங்கோ, ஒன்று நேர்முனைவு, 2வது மறைமுனைவு. நீங்க பேட்டரி எல்லாரும் பார்த்திருப்பீங்க. அதுல பாருங்க, இந்த முனைப்பாக இருக்குது, அதாவது அந்த பேட்டரியை விட கொஞ்சம் எடுப்பா, கொஞ்சம் மேல முனைந்து இருக்கிறது, நேர்முனைவுன்னு சொல்லுவோம். இதே எதிர்பக்கமா உள்நோக்கி வளைந்திருக்கும் அந்த பக்கத்தை சொல்லுவோம் நாங்கள் இதுல மறைமுனைவு. அப்ப உலர் மின்கலத்துல 2 முனைவுகள் இருக்குது. ஒன்று நேர்முனைவு, மற்றது மறைமுனைவு. நேர்முனைவையும் மறைமுனைவையும் இணைத்து மின்கம்பியால இணைத்து நாங்க மின்குமிழ பொருத்தும் போது மின்குமிழ் ஒளிரும். அது உங்களுக்கு தெரியும். அதை நாங்க தொடர்ச்சியா பார்ப்போம். உங்களுக்கு இதுல தெரிய வேண்டியது, உலர் மின்கலம் 2 முனைவுகளை கொண்டிருக்கும். ஒன்று நேர்முனைவு, 2வது மறைமுனைவு. சரியா? இதுல பாருங்க, இது ஒரு பட்டன் மாதிரி பேட்டரி. கூடுதலா இது எங்க இருக்கும்னு சொன்னா, அந்த கை கடிகாரத்துல இருக்கும் இல்லையா, இது நீங்க பார்த்திருப்பீங்க. இது வந்து ஒவ்வொன்றும் மின்சாரம் கொள்கின்ற மின்சாரத்தின் அளவுக்கேற்ற வகையில மாறுபடும். சரியா? நீங்க நீங்க கையாள விளையாட்டு பொருட்கள்லையும் இந்த பேட்டரி அமைப்பு காணப்படும். நீங்க பார்த்திருப்பீங்க. இதுல வந்து இந்த பேட்டரி அமைப்பும் இருக்கும். என்ன செய்வீங்க? ரிமோட் கார், ரிமோட் மோட்டார் சைக்கிள் அப்படி எல்லாம் வேண்டி விளையாடுவீங்களே, அதெல்லாம் நீங்க பார்த்தா தெரியும் இந்த உலர் மின்கலம் இருக்கு. அடுத்தது, இந்த உலர் மின்கலத்தை பயன்படுத்தி மின்னை எவ்வாறு பிறப்பிக்குது என்று சொல்லி இந்த ஒரு சின்ன வீடியோ ஒன்று பாருங்க. Activity, I have, this is a Duracell. இதுல ஒரு பேட்டரி, I have 2 copper wires. ஒரு and then I have a light bulb. Light bulb, and this one says 2.47 volts on it. And so in this activity, as either a demo or an activity, students try different configurations to light the bulb. So here's one that will work. பாருங்க, இதுல நேர்முனைவு, இது இங்க இருக்கிறது மறைமுனைவு. என்ன செய்யறாருன்னு பாருங்க. நேர்முனைவுல இந்த பல்பை பொறுத்துறார். ஒரு வயரை கொண்டு எப்படி ஒளிர வைக்கிறாருன்னு பாருங்க. And then touch this to நேரே மறையை மேல வைத்து அந்த பல்பின் பின் பகுதியில Here's another one that will work. மின்குமிழ் ஒளிருது. Put the tip right there. This is kind of hard with one hand. So the tip is touching the battery, and then now the wire touches the side. Here's one that will not work. I touch. பாத்தீங்களா? சரி, பார்த்திருப்பீங்களா? நான் ஒரு உலர் மின்கலத்தை பயன்படுத்தி எவ்வாறு அதாவது மின்குமிழ ஒளிர வைக்கிறான்னு பார்த்திருப்பீங்க. அடுத்தது வந்து பிள்ளைகள் காந்தம். அன்னைக்கு அடுத்தது பார்க்க போறது காந்தம். உங்களுக்கு தெரியும், நீங்க இந்த காந்தத்தை வச்சு விளையாடுவீங்க. அந்த காந்தம் வந்து பல வகைகளாக வடிவமைக்கப்பட்டிருக்குது. அதுல முதலாவது வந்து சட்ட காந்தம். சட்டம்னா உங்களுக்கு தெரியும், ஒரு டேப், ஒரு தடி மாதிரி. என்ன பாருங்க, சட்ட காந்தம். இதுல பாருங்க, சிவப்பு நிறம், நீல நிறம் இருக்கு. இதுல எண் இருக்கு. எண் சொன்னா ஆங்கிலத்துல நோர்த், தமிழ்ல வடக்கு. எஸ் சொன்னா சவுத், தெற்கு. அப்ப இதுல வடமுனைவும் தென்முனைவையும் கொண்டதுதான் இந்த காந்தம். எல்லாமே அப்படித்தான் இருக்கு. அதை நாங்க பார்ப்போம் பிறகு. இதுல அடுத்தது பாருங்க, குதிரை லாட காந்தம். குதிரை என்ற லாடம் என்று சொல்றோம். குதிரைக்கு நாங்க லாடம் கட்டுறோன்னு சொல்லுவோம். என்ன, அதாவது கொஞ்சம் என்னன்னு சொல்றது, கட்டுப்பாட்டை மீறி போற குதிரைகளுக்கு நாங்க லாடம் கட்டினா எங்களோட கைப்பிடிக்குள்ள நிக்கும்னு சொல்லுவோம். அந்த குதிரை என்ற லாடம் மாதிரி அமைப்புலதான் இந்த குதிரை லாட காந்தம் வடிவமைக்கப்பட்டிருக்கு. பாருங்க, ஜூ, இங்க பாருங்க, இதுல ஜூ வடிவ காந்தம்,
ஜூ வடிவா விரிஞ்சிருக்கு. இந்த குதிரைலாட காந்தத்தை வித்தியாசத்தை பாருங்க பிள்ளைகள். ஜூ அமைப்புல வந்து பாருங்க இதுல ஒடுங்கி இருக்கு. அதாவது இரண்டு புறமும் ஒடுங்கி இருக்கு. இது குதிரைலாட காந்தம். அடுத்தது ஜூ வடிவம் உங்களுக்கு தெரியும். ஆங்கில எழுத்து ஜூ போன்ற அமைப்புல இருக்கு. அடுத்தது குண்டு முனை காந்தம். இரண்டு பக்கமும் ஒரு முனைப்பு மாதிரி என்னன்னு சொல்றது ஒரு போல் அதாவது குண்டு மாதிரி அந்த என்னன்னு அந்த அமைப்புல அமைக்கப்பட்டிருக்கிறது குண்டு முனை காந்தம். அப்ப காந்தத்தின் வகை முதலாவது சட்ட காந்தம், இரண்டாவது குதிரை லாட காந்தம், மூன்றாவது ஜூ வடிவ காந்தம், நான்காவது குண்டுமுனை காந்தம், அஞ்சாவது பாருங்கோ வளைய வடிவம், அதாவது ரிங் ஷேப்னு சொல்லுவோமே வளைய வடிவம். நீங்க சொன்னா நீங்க கையில அணிகிற மோதிர அமைப்புன்னு நினைங்கோவன் அந்த வளைய வடிவ காந்தம் இது. பாருங்க பிள்ளைகள். அடுத்தது உருளை வடிவ காந்தம். உருளை அமைப்பு உங்களுக்கு தெரியும். அந்த உருளை அமைப்புல இதுல உங்களுக்கு இந்த சட்ட காந்தமும் உருளை வடிவ காந்தமும் வித்தியாசம் பிள்ளைகள். இது வந்து உருளை போன்ற அமைப்பு, அதாவது பேணி, ஒரு பேணியின் அமைப்புல அப்படி இருக்கு. சட்டம் என்று சொல்றது சாதாரணமா ஒரு அதாவது ஒரு தெரியும் மரப்பலக துண்டு அந்த அமைப்புல இருக்கும் அது. அப்ப காந்தத்தின் வகை எத்தனை? 6 வகை இருக்குது. ஒன்று என்ன? சட்ட காந்தம், குதிரை லாட காந்தம், ஜூ வடிவ காந்தம், பாருங்க குண்டுமுனை காந்தம், அடுத்தது வளைய வடிவ காந்தம், உருளை வடிவ காந்தம். இந்த 6 வகை காந்தங்களும் காந்த அமைப்பு 6 வகைகள் இருக்குது காந்தத்தின் வகைகள். அடுத்தது இந்த காந்தத்தின் அமைப்பு. நீங்க கவனிச்சீங்கன்னா தான் விளங்கும் பிள்ளைகள். இதை வச்சு நான் விளக்கம் சொல்றதா வடிவாக்கி வைத்து கொண்டிருங்கம்மா. பாருங்க, காந்த புல திசைகள் காந்தத்தின், அதாவது காந்தம் ஒன்றுல வடக்கு தெற்குன்னு சொல்லி நார்த் சவுத்ன்னு சொல்லி நான் உங்களுக்கு முதல் சொன்னானே, நான் நார்த் சவுத், அது காந்த புல திசைகள் என்று சொல்லுவோம். இந்த அமைப்பை பாருங்க, ஒரு மரப்பலகை ஒன்றுல ஒரு காந்தத்தை கட்டி தொங்க விட்டு நீங்க எப்படி சுழற்றி விட்டாலும் எப்படி வந்து நிக்கும்னு சொன்னா, எந்த திசையை நோக்கி நிக்கும்னு சொன்னா பிள்ளைகள் வடக்கு தெற்கா தான் நிக்கும். அப்ப காந்த புலம் இருக்கிற திசை வடக்கு தெற்கா இருக்கும் எப்பவுமே. அதுதான் உங்களுக்கு என்னன்னு சொல்றது, கொம்பாஸ் என்று சொல்லுவோம் நாங்கள், திசை காட்டி. நாங்கள் காட்டு பகுதிக்குள்ள அல்லது தெரியாத ஒரு இடத்துக்கு போவேக்க எங்களுக்கு திசையை காட்டுற ஒரு கொம்பாஸ் திசை காட்டி இருக்கும். அதுலயும் நாங்கள் காந்தம் பயன்படுத்தப்படுது. அந்த திசை என்னென்ற இதுல இருக்கும். அந்த அது சொல்றது ஊசி காந்தம் என்று சொல்லுவோம். அப்ப அது வந்து வடக்கு நோக்கி தான் இருக்கும். வடக்கு நோக்கி செல்றதா தான் நாங்கள் அந்த காந்தத்தின் அமைப்பு, அதாவது வடக்கு தெற்கா தான் இருக்கும். அதைத்தான் நீங்க சொல்லுவது காந்தப்புல திசை வடக்கு தெற்கை நோக்கி இருக்கும். அதுக்கான ஒரு சின்ன ஒரு செயற்பாடு தான் இந்த செயற்பாடு. இதை நாங்கள் நேரடியா செய்து பார்த்தா உங்களுக்கு விளங்கும் பிள்ளைகள் காந்தத்தை பயன்படுத்தி. அடுத்தது காந்தத்தின் ஒத்த முனைவுகள் ஒன்றையொன்று தள்ளும். அப்படின்னா என்ன? அதுல காந்தத்தின் ஒத்த முனைவுகள், முனைவன்னா உங்களுக்கு தெரியும், முன்பகுதி தெரியும். ஒத்த முனைவுகள் உங்களுக்கு தெரியும். ஒத்த சொல்லுன்னு சொன்னா ஒரே அர்த்தத்தை தரக்கூடிய சொற்கள். அதே போலதான் பிள்ளைகள் இங்க பாருங்க, நோர்த் அதாவது வடக்கும் இது ரெண்டும் கிட்ட கொண்டு போறோம். இந்த ரெண்டு காந்தத்தை, இந்த ரெண்டு முனைவுகள், அதாவது ஒரே வகையான முனைவுகளை கிட்ட கொண்டு போகும் போது காந்தம் என்ன செய்யும்னு சொன்னா கவராமல் ஒன்று தள்ளும், அதாவது தள்ளி செல்லும், விலகும். இங்க பாருங்க, நம்புக்குரிய பார்த்தா விளங்கும். இங்க பாருங்க, இதான் தள்ளுறது. இஞ்சால போகும், இது இங்க போகும். இது காந்த முனைவுகள் ஒன்று தள்ளும். அடுத்தது காந்தத்தின் ஒவ்வாத முனைவுகள் ஒன்று கவரும். அதாவது காந்தத்தின் ஒவ்வாத முனைவுகளை நாங்க கிட்ட கொண்டு செல்லும் போது உடனே கவர். நீங்க பார்த்துருப்பீங்க பிள்ளை. நீங்க கடந்த தரங்கள்ல 3ஆம் ஆண்டு 2ஆம் ஆண்டுல கூட நீங்க பார்த்திருப்பீங்க இந்த காந்தம் கவர்றது. வீட்லயும் சில பேர் செய்து பார்த்திருப்பீங்க. அதாவது ஒவ்வாத முனைவுகள் ஒன்று கவரும்,
ஒத்த முனைவுகள் ஒன்றையொன்று தள்ளும். இது ரெண்டும் உங்களுக்கு ஞாபகம் வச்சிருந்தா சரி. இப்ப காந்தத்தின்ல வடக்கு தெற்குன்னு சொல்லி 2 திசை இருக்குது. அதுல 2 முனைவுகளையும் ஒத்த முனைவுகளை பிடிக்கும் போது தள்ளும் ஒன்றுக்கொன்று, ஒவ்வாத முனைவுகளை பிடிக்கும் போது ஒன்றுக்கொன்று கவரும். சரியோ? சரி, அடுத்தது பாருங்க, காந்தம் மூலம் கவரும் கவரப்படாத பொருட்கள் ஒரு சிலது நான் இதை போட்டிருக்கேன். உங்களுக்கே தெரியுமா, பெரும்பாலும் இரும்பு அல்லது இரும்பு சேர்க்கப்பட்டு ஆக்கப்பட்ட பொருட்கள் வந்து ஒன்றைய அதாவது காந்தத்தால கவரக்கூடிய பொருட்களா இருக்கு. சரிதானே? இதுல பாருங்க, கவரக்கூடிய பொருட்கள் கொஞ்சம் போட்டிருக்கேன். இரும்பான், தகர துண்டுகள், இரும்பு கம்பி, குண்டூசிகள். இதுல கவர்ந்திருக்கிற பாருங்க, இதுல கவர்ந்திருக்குது பாருங்க, இந்த படத்தை 2 போட்டிருக்கேன். இந்த கடதாசி கவ் என பேப்பர் கிளிப், இது குண்டூசி. அடுத்தது கவராத பொருட்கள், ரப்பரால் ஆக்கப்பட்ட பலகைகளால் ஆக்கப்பட்ட பொருட்கள் எல்லாமே கவராத பொருட்கள். இது பெரும்பாலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரிதானே? அடுத்தது காந்தம் காணப்படும் பொருட்கள். அது நிலையான காந்தமா இருக்கலாம், மின்காந்தமா இருக்கலாம். காந்தம் காணப்படுற பொருட்கள் ஒன்று தொலைபேசியில இருக்குது பிள்ளைகள். வானொலி, இது பெரும்பாலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வானொலி, ரேடியோல அந்த பாக்ஸ், பழைய காலத்து ரேடியோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுல அந்த பாக்ஸ் சொல்லி அந்த ஒலி வழிவார இடம் பகுதி இருக்கு தானே, அதுல வந்து இந்த காந்தம் வந்து காணப்படுது. அடுத்தது மின் மோட்டார், ஒலிபெருக்கி தெரியும் என்ன, லவுட் ஸ்பீக்கர், மின்விசிறி, ஃபேன், திசை காட்டின சொன்ன கொம்பாஸ், அதுலயும் காந்தம் இருக்குது. டைனமோ, இது சைக்கிள்ல நாங்க மின் பிறப்பாக்கின்னு சொல்லுவோம், சைக்கிள்ல பயன்படுத்துவோம். இந்த டைனமோ வந்து எங்களோட பின் துவிச்சக்கர வண்டியின் பின் சில்லில பொருத்தப்பட்டு இருக்கும், இணைக்கப்பட்டிருக்கும். நாங்க சில மிதி பலகையால சுழற்றும் போது அந்த பின் சக்கரம் சுழன்று அந்த டைனமோ அதுல உராய்வுப்பட்டு அதுல இருந்து மின் பிறப்பிக்கப்பட்டு முன்னுக்கு வந்து லைட்ஸ் இருக்கும். அதே இரவு நேரங்கள்ல உங்களுக்கு நாங்க துவிச்சக்கர வண்டியில செல்லும் போதும் அந்த அதாவது நாங்க லைட் போட வேண்டும். நீங்க படிச்சிருப்பீங்க, போக்குவரத்து பாடத்துல படிச்சிருப்பீங்க. அப்ப அது பாருங்க, காந்தம் காணப்படும் பொருட்கள் தொலைபேசி, வானொலி, மின் மோட்டார், ஒலிபெருக்கி, மின்விசிறி, திசை காட்டி, டைனமோ. சரிதானே பிள்ளைகள்? ஓகே, அடுத்தது மின்காந்தம். முதல் பார்த்தோம் இந்த காந்தம் என்றா என்ன, காந்தத்தின் வகைகள் எல்லாம் பார்க்கிறாங்க. அதுல வந்து 2 இருக்குது, ஒன்று நிலையான காந்தம், மற்றது மின்காந்தம். நிலையான காந்தம் என்று சொன்னா பிள்ளைகள் அந்த காந்தத்துல எந்த ஒரு மாற்றமும் அங்க நிகழாமல் அப்படியே இருக்கும். இங்க மின்காந்தம் என்று சொன்னா அந்த காந்தத்தின் ஊடாக ஒரு மின்சாரம் பிறப்பிக்கப்படும். அந்த மின்சாரம் பிறப்பிக்கப்படுவதால எங்களுக்கு தேவையான செயற்பாடு இடம்பெறும். இதுல மின்காந்தம் காணப்படும் பொருட்கள் கூடுதலா வாரது பிள்ளைகள் உங்களுக்கு இப்ப வினாக்கள் வாரது பரீட்சை தாள்ல. ஒன்று மின்மணி, இரண்டாவது மின்பாரம் தூக்கி. சரிதானே? மின்மணி, மின்பாரம் தூக்கி. இது உங்களுக்கு பாருங்க, இந்த சுவிட்சை பார்க்க தெரியும், இந்த ஆளி சுவிட்ச் என்ற ஆளி. ஆளியை பாருங்க, இதுல பெல் மாதிரி ஒரு ஐகான் இருக்கு. சரியா? இது வந்து என்ன சொல்றேன்னு சொன்னா காலிங் பெல். ஏன்னா காலிங் பெல்னா தெரியும், வீட்டுல நீங்க படங்கள்ல பார்த்திருப்பீங்களா, அல்லது சில வீடுகள்ல இருக்கும் பிள்ளைகள். ஏன்னா வீட்டு கதவு பூட்டப்பட்டிருக்கும், வெளியில இருந்த சுவிட்ச் அடிச்சா சத்தம் கேட்கும், ஒரு சவுண்ட், ஒரு இசை ஒன்று வெளிப்படும். அப்ப வீட்டுக்குள்ள இருக்கிறவைக்கு தெரியும் யாரோ வீட்டுக்கு வருகை தந்திருக்கணும். சரியா? இப்ப நாங்க அந்த கதவை ஓபன் பண்ணக்கூடியதா இருக்கு. அது சொல்றது மின்மணி. இந்த சுவிட்ச்ல நாங்கள் கை அமர்த்தும் போது அதனூடாக மின் பிறப்பிக்கப்பட்டு அதுல இருக்கிற காந்தம் வந்து மின்காந்தமா தொழிற்பட்டு ஒளி எழுப்பப்படும். அதான் நாங்க மின்காந்தம் இந்த செயற்பாடு நடக்கிற விதம். அடுத்தது மின் பாரம் தூக்கி, எலக்ட்ரிக்கல் கிரெயின்.
இது நீங்க பார்த்திருப்பீங்க. கடந்த வகுப்புல நான் சொல்லியிருக்கிறேன் இல்ல, இந்த இது கப்பி பயன்படுத்துறோம்னு சொல்லியிருக்கேன். இது என்னன்னு சொன்னா மின்காந்தமா தொழிற்படுற ஒரு உபகரணம் தான். சரியோ? சரி. அடுத்தது நாங்கள் இந்த பாடத்தின் நிறைவுக்கு வருவோம். திருப்பி இருக்க பாப்போம் பிள்ளைகள். படியா பாருங்க ஒருக்க முன்னில இருந்து. மின்குமிழின் வகைகள் பார்த்து நாங்கள். அடுத்தது அதுல எல்இடி வகை மின்குமிழ்கள், சாதாரண மின்குமிழ்கள் இருக்குன்னு பார்த்து நாங்கள். இதுல ஒளிகாலம் இருவாயி இருக்குது எல்இடி வகையில. இங்க தங்குத நிலை பயன்படுத்தப்படுது. இந்த எல்இடி வகை மின்குமிழ்கள் தற்காலத்துல பல நிகழ்வுகள், அதாவது வேறு வேறு நிற பாவனையில அந்த லைட்ஸ் பாவனை தேவைன்னு சொன்னா நாங்க அந்த எல்இடி வகை மின்குமிழை பயன்படுத்துறோம்னு சொல்லி பார்த்தோம். அடுத்தது இந்த மின்குமிழ் தாங்கி 2 வகைப்படும். ஒன்று பின் வகை தாங்கி, 2வது ஸ்க்ரூ வகை தாங்கி. சரியோ? இந்த ஹோல்டர்ல நாங்க மின்குமிழை பொருத்தும் போது கட்டாயம் மெயின் சுவிட்ச், அதாவது பிரதான ஆளியை நிறுத்திவிட்டு அதனை மின்குமிழை பொருத்த வேண்டும். இது உங்களுக்கு கட்டாயம் தெரிய வேணும். அடுத்தது பெரிய ஒருவருடன் நாங்கள் தெரியப்படுத்த வேண்டும். அடுத்தது வந்து பிள்ளைகள் பாருங்க, மின்குமிழ் வகைகளுக்கு இடையிலான வேறுபாடுகள். அப்ப இதுல இருந்து நீங்க ஒரு முடிவு வருது, எல்இடி வகை மின்குமிழ்கள் மிக சிறந்ததா காணப்படுது. அடுத்தது உலர் மின்கலம். உலர் மின்கல எங்கெங்க எப்படி இருக்குது, அதோட முனைவுகள் என்னென்ன, அதாவது நேர்முனைவு, மறைமுனைவு. இந்த மின்குமிழ் காணப்படுற பொருட்கள் பார்த்து நாங்கள். அடுத்தது இந்த உலர் மின்கலத்தை பயன்படுத்தி நாங்கள் எவ்வாறு மின்னை பிறப்பிக்கிறோம் என்று சொல்லி ஒரு சிறிய காணொளி மூலம் இதுல பார்த்த நீங்கள் பிள்ளைகள். அந்த வயர் தொடுத்து மின்சாரம் எவ்வாறு வெளிவிடப்படுதுன்னு சொல்லி அதன் மூலமா அந்த பல்ப், அதாவது அந்த மின்குமிழ் எவ்வாறு எரியுதுன்னு பார்த்தாங்க. அடுத்தது காந்தம். காந்தத்தின் வகைகள். ஒன்று சட்ட காந்தம், அடுத்தது குதிரைலாட காந்தம், அடுத்தது ஜூ வடிவ காந்தம், குண்டுமுனை காந்தம், அடுத்தது வளைய வடிவ காந்தம், உருளை வடிவ காந்தம். அடுத்தது காந்தத்தின் அமைப்பு. ஒன்று அமைப்புல காந்தப்புல திசைகள் வடக்கு தெற்கு. சரிதானே? அடுத்தது காந்தத்தின் ஒத்த முனைவுகளை ஒன்றுக்கொன்று கிட்ட கொண்டு செல்லும் போது தள்ளும். காந்தத்தின் ஒவ்வாத முனைவுகளை கிட்ட கொண்டு செல்லும் போது ஒன்று கவர். தொடர்ச்சியா காந்தம் மூலம் கவரப்படும் கவரப்படாத பொருட்கள் பார்க்கிறாங்க. சரிதான பிள்ளைகள்? அடுத்தது காந்தம் காணப்படும் பொருட்கள். அடுத்தது மின்காந்தம். மின்காந்தம் காணப்படுற பொருட்கள் மின்மணி, மின்பாரம், தூக்கின்னு பார்த்தினாங்க. இதோட இந்த பாடம் நிறைவுக்கு வருது. இதுல தொடர்ச்சியா நீங்கள் 2 பாடல்கள் மட்டும் இருக்குது பிள்ளைகள். இதோட அதை நீங்கள் பார்க்கலாம் அடுத்த பாடம் வகுப்புகள்ல. இந்த கேள்விக்குரிய விடையை நீங்கள் எனக்கு இருக்கா ஸ்கிரீன்ஷாட் விடுங்க பிள்ளைகள். எடுத்துட்டு எனக்கு விடை எழுதி என்னுடைய நம்பருக்கு அனுப்புங்க. நான் உங்களுக்கு நம்பர் தாரேன். எல்லாருக்கும் விளங்கிட்டுதாமா? எல்லாருக்கும் விளங்கிட்டுதா சொன்னது?